ஹாய் கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அந்த வீடியோவை சீக்கிரமாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு ஹேர் கட் டிப்ஸ் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ரீசெண்டாக என்கிட்ட நிறைய பேர் கோகோனட் மில்க் ஷாம்பூ அண்டு டேண்ட்ரஃப் ஷாம்பூ, நார்மலாக இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் ஷாம்பூ, அதுக்கப்புறம் ரைஸ் வாட்டர் ஷாம்பூ, இந்த மாதிரி நிறைய ஷாம்பூஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸ்பெஷலி கோகோனட் மில்க் ஷாம்பூ நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஷாம்பூ போட்டேன்னா கண்டிஷ்னர் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்படி நான் கண்டிஷ்னர் போடலைன்னா என்னோடய ஸ்கேல்ப்பாக இருக்கட்டும், என்னோடய ஹேராக இருக்கட்டும் ரொம்ப ட்ரையாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது, அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட வந்து ஷாம்பு போட்டு கண்டிஷ்னர் போட்டு இது பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஹேர் கேர் வந்து கீப்பப் பண்ணிட்டு இருக்கேன். ரீசனாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு வந்து ஒரு மைல்டான ஷாம்பு, ஹேர் ஆயில் இதுவே போதுமானது. நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஹோம் ரெமிடிஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் இந்த ஹேர் சீரம், அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிஷ்னர் இதெல்லாம் தேவையில்லை, சீரம் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எப்படி சிஸ்டர் இது சாத்தியமாகுமா, இந்த இஷ்யூ எனக்கு இருக்குது, நான் இப்போ சொன்னல சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இதை தான் ரெகுலராக கீப்பப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி. கண்டிஷ்னர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஷாம்பு போட்டதுக்கப்புறம் கண்டிஷ்னருன்ற ஒரு இது. ஸோ க்ரீம் மாதிரி இருக்கும், ஹேருக்கு போடுற க்ரீம் மாதிரி இருக்கும், அதை போட்டுட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் இல்லாமல் எப்படி நீங்கள் ஷாம்பூ மட்டும் போட்டால் வந்து இதுவாகும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இந்த என்கொயரி வந்து ஒரு 40 பேர்கிட்ட இது பண்ணியிருந்தீங்க. அதில் 30 பேர் வந்து 40 பேருமே டவுட்டு கேட்டீங்க. அதில் 30 பேர் வந்து ப்ராடக்ட் பை பண்ணியிருந்தீங்க. அந்த 30 பேரில் பாதிக்கு பாதி பேர் வந்து எனக்கு இது யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இது சாத்தியமே இல்லை, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கு பாதி பேர் இது ஒரு சேலஞ்சாக எடுத்திருந்தீங்க. அந்த மாதிரி தான் ஆர்க்மன் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு சில ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்னென்னா, ஷாம்பூ நான் போடுறேன், கோகோனட் மில்க் ஷாம்பூ யூஸ் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ட்ரை ஆகலை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ற மாதிரி. வித்தவுட் கண்டிஷ்னர், எந்த கண்டிஷ்னருமே யூஸ் பண்ணாமல் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எப்படி பாசிபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு ஒரு சீக்ரெட்டை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இது தெளிவாகும். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு ஷாம்பு பண்ணுறோம் அப்படின்னா, நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு ஆர்கானிக் மெத்தடில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 2 இன்க்ரீடியன்ட் போதும். வித் வந்து ஃப்ராக்ரன்ஸ், ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 4, மெயினாக தேவை 4 இந்த இன்க்ரீடியன்ட் போதுமானது. பட் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய ஷாம்பூ பாட்டில்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 இன்க்ரீடியன்ட் கிட்ட போட்டிருப்பாங்க. நான் இந்த ஷாம்பூ அவேர்னஸை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அகைன் நான் அதை வந்து அந்த சீக்ரெட் என்ன அப்படின்றத வந்துட்டு நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. எப்படின்றது வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பூவே யூஸ் பண்ண மாட்டாங்க. அரப்பு, அப்புறம் சும்மா ஹென்னா போட்டு வாஷ் பண்ணுறது, அதுக்குன்னு ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு இருந்தது. அதுக்கு பதிலாக எதனா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. பட் ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேருக்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இதில் மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க. எப்படின்றது வந்துட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஹேர் அண்ட் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஆயிலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, டர்ட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப மினிமமான அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து ஷாம்பு வந்து ரெடி பண்ணிடலாம். பட் மார்க்கெட் இதில் கிடைக்கக்கூடியது அந்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்கும். ஸோ அந்த நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டு பண்ணுற அந்த கமர்ஷியலாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த ஷாம்பூ நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்பில் நேச்சுரலாகவே வந்துட்டு ஆயில் செக்ரேஷன் உண்டு. ஸோ அந்த செக்ரேஷன் இல்லாதவங்க, ஓவர் ஹீட் பாடியாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகுறது இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். ஸோ அதில் மெயின் ரீசன் இது இருக்கும். என்னென்னா, கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஷாம்பூ நம்ம யூஸ் பண்ணக்குள்ள எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடியது, வெளியே நம்மளுக்கு எண்ணெய் பசை இருக்கும், டர்ட்ஸ் இருக்கும், அதை ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல்
நேச்சுரலாக நம்மளுக்கு சுரக்கும் இல்லையா, அந்த ஆயில் கண்டென்ட் வந்து சுரக்கும். அதுவே போதுமானது அப்படின்ட்டு சயின்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆயிலே தேவையில்லை. நேச்சுரலாகவே வந்துட்டு நம்ம ஸ்கேல்பில் ஆயில் செக்ரேஷன் இருக்குது. எப்படி ஃபேஸில் அந்த இது இருக்கோ அந்த மாதிரி ஆயில் கிளாண்ட் இருக்குது. ஸோ அந்த செக்ரேஷனே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு போதுமானது அப்படின்ட்டு. நம்ம கமர்ஷியலாக இல்லை மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் ஆயிலையும் போக்கி நேச்சுரலாக சுரக்கக்கூடிய அந்த ஆயிலையும் டீப்பாக க்ளீன்ஸ் பண்ணி விட்டுரும். அந்த ஆயிலையும் எடுத்து விட்டுரும். ஸோ அப்படி எடுத்து விடும்போது நீங்கள் யோசிச்சுக்கோங்க, அந்த ஆயிலே ஹேர் க்ரோத்துக்கு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆயிலும் எடுக்கும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகுது. அது தேவையான அந்த இது அந்த ஆயிலே இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கானது, ஹேர் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அந்த ஆயிலே இருக்கும். ஸோ அந்த அந்த ஆயில் ரெடியூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து ஃபால் ஆகுறது, க்ரே ஹேர் வர்றது, நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு க்ரே ஹேர் வர்றதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். மெயின் ரீசன் இதுதான். அது எக்ஸ்ட்ரீம் ஆயில் உங்களுக்கு நேச்சுரலாக சுரக்கக்கூடிய ஆயிலையும் ரெடியூஸ் பண்ணிடும். மார்க்கெட் இதில் இது ஒரு இதுவாக வச்சுருக்காங்க. என்னென்னா அந்த இன்க்ரீடியன்ட்லாம் சேர்க்கும்போது இதுவாகிடும். அந்த ஆயில் கிளாண்டு ப்ளஸ் அந்த ஆயில் செக்ரேஷன் நேச்சுரலாக இருக்கக்கூடியதை இது பண்ணும்போது உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ட்ரை ஆகும். ஓவர் ட்ரை ஆகும். சில பேருக்கு அது ஸ்கேல்பில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அந்த அந்த ஆயில் அந்த ஷாம்பூ அண்ட் அந்த கண்டிஷ்னர் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது டேண்ட்ரஃப் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஹேர் க்ரோத்தே இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். ஆயில்ன்றது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு தேவையே இல்லை தான். ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால அந்த ஆயில் கண்டென்ட் போகிறதுனால கண்டிப்பாக ஆயில்ன்றது தேவை அப்படின்ற மாதிரி நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸை சொல்கிறேன். நான் இந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய ஆயில் போக ஆர்கானிக்காக நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து சுரக்கக்கூடிய ஆயிலையும் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ இப்படி ரெடியூஸ் பண்ணுறதுக்குள்ளே ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் வந்து ஓவர் ட்ரை ஆகும்னு சொல்லிட்டேன். அப்போது அவன் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா க்ளீன்ஸ் பண்ணுன்னே அதில் ஓப்பனாகவே கொடுத்துருப்பான். ஸோ க்ளீன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷ்னரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹேர் ஸ்கேல்ப் எல்லாம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஸ்மூத் லுக்கு கொடுக்கும் அப்படின்னுட்டு. அவன் ஷாம்புவையும் உங்ககிட்ட சேல் பண்ணி கண்டிஷ்னரையும் சேல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. புரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஸ்கேல்ப்பை நம்மளோட ஹேரை அவங்களே ட்ரை ஆக்கி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ நேச்சுரலாகவே வந்துட்டு எந்த ஒரு ஷாம்பு குட் குவாலிட்டியில் இருக்கோ அந்த ஷாம்புவில் வந்து ஆயில் கண்டென்ட்டும் இருக்கணும். ஸோ எந்த ஒரு ஷாம்பில் ஆயில்ஸும் சேர்த்து ஷாம்பு பண்ணியிருக்காங்களோ அது ரொம்ப குட் குவாலிட்டியில் இருக்கக்கூடியது. இப்போ ஹோம்மேடாக ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணுற ஷாம்பூஸ்லேயும் ஆயில்ஸ் வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ், இப்போ 100 mlக்கு ஒரு 5% சேர்த்துருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி சேர்க்குறதும் இல்லை. நம்மளோட பிராண்டில் ஷாம்பூவில் ஆயில்ஸும் சேர்த்து பண்ணுறோன்னா நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் ட்ரூ. நான் வந்து இதுக்கு முன்னாடி டுட்டோரியல் வீடியோ மாதிரி நான் போட்டிருப்பேன். அதில் நீங்கள் உங்களுக்கு வந்து ஷோ ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் முடித்தவங்க இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆயில் சேர்த்து தான் பண்ணுறது எப்படின்ட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கோகோனட் மில்க்கு, ஸோ இந்த இன்க்ரீடியண்ட் போட்டு தான் இல்லாமல் எல்லா ஷாம்பூ வாங்கி யூஸ் பண்ணவங்களுமே கண்டிஷ்னர் போடாமலே வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் குறிப்பிட்ட கொஞ்சம் இன்க்ரீடியன்ட், அதுவும் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாமல் ஷாம்பு பண்ணுறதுனால உங்களுக்கு நேச்சுரலாக சுரக்கக்கூடிய அந்த ஆயிலெல்லாம் ரெடியூஸ் பண்ணாமல் உங்களுக்கு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் வந்து சாஃப்டாக இருக்கும். வித் இந்த ஷாம்பில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் ப்ளஸ் அந்த தன்மையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வளவலன்னு சொல்ல விரும்பலை. ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அது கூட இன்னொரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வர்ற மாதிரி பண்ணிவிட்டு அது கூடவே அதுக்கு சொல்யூஷனையும் கொடுக்குறது தான் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நிறைய வந்துட்டு இதுவாகிட்டுருக்குது. ஸோ இது ஹேர் கேரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இது தெரிஞ்சாலே போதும். இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஷாம்பூ ஆயில்ன்றது மட்டுமே நம்மளோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேருக்கு வந்து போதுமானது அப்படின்னுட்டு. இது வந்து எல்லா பிராண்ட்லேயும் இப்படித்தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலை. அதே மாதிரி எல்லா பிராண்ட்லேயும் பியூராக பண்ணுறாங்கன்னு சொல்லலை. இப்படியும் நடக்குதுன்னு தான் சொல்கிறேன். அவ்வளோதான். இது வந்து யாரையும் இது பண்ணி அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னோடய பிராண்டில் உள்ளது மட்டும் நான் சொல்கிறேன். தட்ஸ் ஆல். ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா
ஷாம்பூவில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் அண்ட் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து ஷாம்பூஸ் பண்ணுறதுனால நேச்சுரலாக செக்ரேட் ஆகக்கூடிய ஆயில்ஸ் அந்த சத்துக்களையும் அது ரெடியூஸ் பண்ணி விடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆயில்ஸ் அண்ட் அது எல்லாமே ரெடியூஸ் ஆகிறதுனால அந்த செக்ரேஷன் கண்ட்ரோல் ஆகிறதுனால ஹேர் ஃபால் இந்த மாதிரி இஷ்யூ வருது. ஸோ இப்படி வர்றக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஹேர் வந்து ட்ரை ஆகுது. இதுதான் புரிஞ்சுட்டுக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் தெரியணும், என்னோடய லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. எனவே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.